வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஹவு டு அட்ராக்ட் ஆர் இம்ப்ரெஸ் எனிவன் இன் 90 செகண்ட்ஸ் ஆர் லெஸ். 90 செகண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏன் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஹியூமன் அட்டென்ஷன் ஸ்பேன். நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம நிறைய யூடியூப் ஆட்ஸ் பார்த்துருப்போம். அதில் 20 ஆட் பார்த்துருந்தா அதில் ஒரு ஆட் மட்டும்தான் மொத்தமாக பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன்லேயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லியிருக்கு, இல்லாட்டி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம யாராவது புதுசாக மீட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் 90 செகண்ட்ஸ்லேயே டிசைட் பண்ணிவிடும் நம்மளுக்கு இவங்களை பிடிக்குமா பிடிக்காதான்னு, இன்னும் கன்வர்சேஷன் பண்ணுமா பண்ணக்கூடாதுன்னு. நான் சொல்கிற டெக்னிக் உங்கள் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நம்ம ப்ரீஃபாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். எமோஷ்னல் லெவலில் எப்படி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எல்லாரும் அப்ரோச் பண்ணுற மாதிரி எப்படி பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் பேசும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இது எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுக்கணுன்னா என் கூட லாஸ்ட் வரைக்கும் வருங்க. எதுக்கு வெயிட்டிங், வாங்க ஆரம்பிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயமும் ஒரு 3 பார்ட்ஸ்குள்ளே கிளாஸிஃபை பண்ணலாம். நம்பர் 1 மீட்டிங், நம்பர் 2 எஸ்டாப்ளிஷிங் எ பாண்ட், நம்பர் 3 கம்யூனிகேட்டிங். ஒருத்தரை மீட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நடுவில் 90 செகண்ட் பிரிட்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் எஸ்டாப்ளிஷிங் எ பாண்ட். நான் வீடியோவில் இதை பார்த்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு மீட்டிங் பார்க்கலாம். மீட் பண்ண 5 செகண்ட்லேயே ஒரு ரைட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணால் தான் உங்களை ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாக நினைப்பாங்க. ஒரு ரைட் இம்ப்ரெஷன் வச்சாதான் நம்மளால் செகண்ட் பார்ட்டுக்கு மூவ் ஆக முடியும், எஸ்டாப்ளிஷிங் எ பாண்ட். ரைட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். டிப் நம்பர் 1 பாடி லாங்குவேஜ். இந்த ஃபோட்டோ ரொம்ப க்ளோஸாக பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியுது? கையை கிராஸ் பண்ணி க்ளோஸ்டாக வச்சுருக்காரு. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது நாட் ஸோ ஃப்ரெண்ட்லி மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்கும். இன்னும் சில பேரை பார்த்துருப்பீங்க, கன்வர்சேஷன் அப்போ காலை ரொம்ப ஒட்டி வச்சுருப்பாங்க. இதுக்கு இன்டெரக்டாக மீனிங் என்னன்னா நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. நான் சொன்ன இந்த 2 விஷயமும் க்ளோஸ்ட் பாடி லாங்குவேஜ்குள்ளே கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நம்மளால் ஒரு ஓப்பன் பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணால் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் ஃப்ரெண்ட்லியான பர்சனாக மாற்ற முடியும். கையை ஜென்டிலாக ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. காலுக்கு நடுவில் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் கொடுத்து நில்லுங்க. இதே போதும் உங்களுக்கு ஒரு ரைட் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 ஐ கான்டாக்ட். கன்வர்சேஷன் அப்போ ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம அவங்க கண்ணை பார்த்து பேசலன்னா ஒரு 2 ஹிடன் மெசேஜ் கொடுக்க வரும். நம்பர் 1 நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. அடுத்தது உங்கள் பேசுகிறதுல உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த 2 விஷயமும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க வர ரொம்ப கடுப்பு ஏற்றிடும், இன்னும் கன்வர்சேஷன் பண்ணாமலே பண்ணிவிடும். இதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க சின்ன விஷயம் என்னதுன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சஃபிஷியன்ட் ஐ கான்டாக்ட் கொடுத்தா போதும். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஐ கான்டாக்ட்னு பேரில் சில பேர் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. அது உங்களை ஒரு டெஸ்போ மாதிரி மாற்றிடும். நீங்கள் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 75% ஐ கான்டாக்ட் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் டிப், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் பாஸ். ஒரு சின்னதான ஜென்யூன் ஸ்மைல் கொடுத்தாலே போதும். உங்களுக்கே தெரியாமல் பாசிட்டிவ் வைப்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே உங்களுக்கு ஒரு ரைட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். சின்னதான ஜென்யூன் ஸ்மைல் தான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் மீட்டிங் பார்த்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் பார்ட் எஸ்டாப்ளிஷிங் எ பாண்ட் பார்த்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஆத்தர் 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறாரு. நம்பர் 1 ஆட்டிடியூட். நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு புது இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த ரூட்டு தெரியாமல் மறந்துட்டீங்க, எப்படி போகிறதுன்னு தெரில. அப்போ ரோட்டில் 2 பேரை பார்க்குறீங்க. உங்கள் 2 பேரில் நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இவரை பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு ஆங்க்ரி, ஃப்ரஸ்ட்ரேட்டட், நெகட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே தெரியுது. ஸோ நீங்கள் எப்போ இந்த மாதிரி விஷயத்த ரிலாக்ஸ், சப்போர்ட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூடாக மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்களை எல்லோரும் அப்ரோச் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ரைட் ஆட்டிடியூட் அண்ட் ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம ஃபைனல் பாயிண்ட் பார்க்கலாம். இதுதான் நம்ம வீடியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஆர்ட் ஆஃப் சிங்க்ரனைசேஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட யார் கிரிக்கெட் பார்த்து ரொம்ப பேசுகிறாங்களோ அவங்க கூட தான் உங்களுக்கு ரொம்ப ஜெல் ஆகும். இதுக்கு பேர் தான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்ட் ஆஃப் சிங்க்ரனைசேஷன். இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 3 வீஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 விஷுவல், நம்பர் 2 வோக்கல், நம்பர் 3 வர்பல். நம்ம ஃபர்ஸ்ட் விஷுவல் பார்க்கலாம். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பாடி லாங்குவேஜ் 55% ஆஃப் டோட்டல் கம்யூனிகேஷனுக்கு அக்கௌண்ட் ஆகுதுன்னு. இதில் ஆத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் பார்த்து சொல்லியிருந்தாரு, மிரரிங் டெக்னிக். ரொம்ப சிம்பிள் பட் எஃபெக்டிவான டெக்னிக். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கவரோட பாடி லாங்குவேஜை நீங்கள் காப்பி பண்ணணும் அவங்களுக்கே தெரியாமல். சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்மைல் பண்ணாங்கன்னா நீங்களும் ஒரு ஜென்யூன் ஸ்மைல் கொடுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லீன் பண்ணாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபார்வர்டில் லீன் பண்ணுங்கள். இந்த வீடியோட லாஸ்ட் டிஸ்க்ளைமராக போட்டுடுறேன். பாடி லாங்குவேஜ் காப்பி பண்ணுற பேரில் ரொம்ப
ரொம்ப பச்சையாக மாட்டிக்காதீங்க. நம்ம செகண்ட் வி வோக்கல் பார்த்து பார்க்கலாம். 38% ஆஃப் டோட்டல் கம்யூனிகேஷனுக்கு அக்கௌண்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை 2 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண வந்திருக்காரு. டே மச்சான் எப்படிடா இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தோன்னே? ஆமாம் எவ்வளோ நாள் ஆச்சு. டோன்லேயே உங்கள் ஃப்ரெண்டு புரிஞ்சிருப்பார். தேவைலாம் வந்து லூஸ் பண்ணிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம் போல், உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. வோக்கல் சிங்க்னு சொல்கிறது கம்யூனிகேஷன் அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வோக்கல் சிங்க்னா 2 விஷயத்த நீங்கள் சிங்க் பண்ணணும். அவங்க பேசிகிட்டு இருக்க டோன் அண்ட் வால்யூம். அவங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களோட எக்ஸைட்டிங்கான டோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் இதே டோனில் ரிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோக்கல் சிங்க் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அதே வால்யூமில் ரிப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்கள் சொன்ன இந்த 38% ஆஃப் டோட்டல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஃபுல் சிங்காக இருக்கும். நம்ம லாஸ்ட் வி வர்பல். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, வேணும்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக சொல்கிறேன். வர்பல்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோட வேர்ட்ஸ் சிங்க் பண்ணுறது தான் வர்பல் சிங்க்னு சொல்கிறாங்க. இந்த 3 வீஸும் ஆன் சிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுற பேர் தான் ஆத்தர் வந்து ஆர்ட் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் சொல்கிறாரு. டிவி சீரியல் ஆக்டர்ஸ் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ஆக்டிங் பண்ணுறாங்க தெரியும். தெரிஞ்சும் நம்ம வீட்டில் சில பேர் அழுதுட்டு இருப்பாங்க. என்ன நடிப்புடா சாங் மாதிரி இருக்கும். இது காரணம் தான் அவங்களால இந்த 3 வீஸும் ஆன் சிங்கில் இருக்கு. இந்த 3 வீஸ் எப்போ வந்து ஆன் சிங்க் ஆர் காங்குனண்ட்டாக இருக்கோ அப்போ தான் நம்மளால் மற்றவங்க கிட்ட எமோஷனல் லெவலில் கனெக்ட் ஆக முடியும். இதுக்கு தான் ஆத்தர் வந்து இந்த 3 வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு, ஆர்ட் ஆஃப் சிங்க்ரனைசேஷன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த புக் சம்மரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. இன்னும் வர வீடியோஸை பயங்கரமாக பண்ணிடலாம். இதை சொல்லிட்டு நான் சைன் அவுட் வைக்கிறேன். கீப் கிரைண்டிங். பாய்.